ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10 லேக்குக்கான டாட்டா நியூ பர்சனல் லோன் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கான லிங்கை இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேட்டா அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அதில் லொக்கேஷன் கேட்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ பெர்மிஷன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேட்டா அந்த வெப்சைட்டுக்கான அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் 10 லேக் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க பர்சனல் லோன்னு. நீங்கள் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ ஓடிபி மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துவோங்க. ஸோ கண்ணு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2-3 பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கேட்கும். ஸோ கேட்டால் அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கன்னியூன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருப்பாங்க. உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. நீங்கள் நேம் கொடுக்கும்போது பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே நேம் தான் கொடுக்கணும். ஸோ பேன் கார்டில் எந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர். ஸோ இதெல்லாமே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் மந்த்லி பேங்க் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்க பர்சனல் இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்னு கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேம் கேட்பாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்காக இல்லைனா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனாக இல்லைனா வேறு எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துவோங்க. ஸோ இந்த பேஜில் உங்களுடைய அதர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்ங்கிறத அதை செலக்ட் பண்ணவுடனே வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்பாங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா டைப் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெசிடென்ஷியல் பின்கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அதை நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இகேவைசி பண்ணணும், ஆதார் இகேவைசி. அதில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதில் ஓடிபி மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துவோங்க. கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் உங்களோட ஃபேஸை கரெக்டாக கொடுத்து உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது கேட்பாங்க. அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் கொடுத்துவாங்க. கொடுத்தோடனே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டு லோன் கிடைக்குங்கிறத அதில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறீங்களா இல்லைனா எவ்வளோ போதுமோ அதில் அந்த காலத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே அந்த ஏரோவில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மந்தில் நீங்கள் டியூ கட்டுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கும், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த மாதிரி பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. எல்லாம் ஓகே, எனக்கு இந்த லோன் வேணும்னா நீங்கள் கன்டினியூ வித் திஸ் ஆஃபர்ன்னு இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டைப் பண்ண வேண்டியிருக்கும், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதில் எந்த பேங்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ரீஎன்டர்லேயும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும், அதை ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய லோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, ரீபேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவர்லேயே கிரெடிட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட டாட்டா நியூ பர்சனல் லோனை அப்ளை பண்ணி வாங்க வேண்டிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.